சொல்லக்கூடாது. அதாவது அவர் மாண்புமிகு முதல்வர், அவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு நீங்க வந்து இப்படி சொல்லாத. எப்படி செய்தியாளர்களை சந்திப்பதே கிடையாது சார். இவன் சாதாரண ஆள் இல்ல சார். கண்டினியூ பண்ணுங்க. இல்ல, அதுக்கான பதில சொல்ல விடுங்க, பதில சொல்ல விடுங்க. இந்த பயிற்சி கொடுங்க, அந்த பயிற்சி கொடுங்க. அவரு சொல்லுவார்ல, அரசியல் சார்பு தன்மை இல்லாம ஒரே கட்சிக்கு பேசாம மக்களுக்காக பேசுங்கன்னு இவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்க. அதனால ஒரு எதிர்மறை இனத்தோட அணுகாது. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நீ பாவம் அதிமுக பத்தி சொன்னாரு கஜா, கேவலமா இருக்குது. ஏன்னா பாவம் அதிமுக பார்த்தா பாவமா இருக்கு. ஆமா, என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அது உடராம சொல்லு. பழனிசாமி இருக்கும்போது 4 வருஷம் மந்திரி, 10 வருஷம் அமைச்சரா இருந்து கும்மாளிச்சுட்டு இன்னைக்கு போய் மனைவர் கேட்ல போய் நின்னுங்களா? இதை விட வெக்கமா இருக்கு. வெக்கம் இருக்குதா? திமுகவே ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதிமுக கிட்ட தான் போச்சு. அப்ப இவங்க போறதுக்கு என்ன? திமுகவே அதிமுக கிட்ட தானே போச்சு. கூட்டணி போடலாமா, நாங்க கூட்டணி அமைக்கிறோம், தாவைக்கா வரவிடக்கூடாது, ஆட்சி அமைக்க கூடாதுன்னு திமுக காரங்களே அதிமுக காரங்க கிட்ட போனாங்க. இப்ப அதிமுக காரங்க தாவைக்கா காரங்க கிட்ட போறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க ஃபெயில் ஆனனால அதை பத்தி பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தாச்சுன்னா நாடை நடத்த முடியாது. அதிமுக தொண்டர்களுக்கு பங்காளி என்ற முறையில் நான் சொல்றேன். ஆமா, என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அது உடராம சொல்லு. அதிமுக தொண்டர்களுக்கு பங்காளி என்ற முறையில் நான் சொல்றேன். பங்காளி என்ற முறையில் நான் சொல்றேன். பங்காளி என்ற முறையில் நான் சொல்றேன். சுத்தி அத்தனை சதிகள், அதுல முக்கியமான சதி என்ன தெரியுமா? இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். மாட்டிக்கிட்ட பங்கு. தயவு செய்து நம்ம தாய்க்காரங்க திமுக தான் நீங்களா இருக்கணும். உனக்குள்ள இருக்கிற வெறி வேற எவங்கிட்டயும் பார்க்கல. அதெல்லாம் பிரெயின் வாஷ் பண்றதுதான். அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே குடிக்கிறாங்க. வெளியே ஆள் யாருமே சண்டை கிடையாது. நீ அரசியல பாத்தீங்கன்னா பொம்பளாதான் அரசியல் நடத்துறது. அப்ப புரியல, இப்ப புரியுது. அவங்க விருப்பம் தானே ப்ரோ அது. இப்போ அடுத்த முறையே டிஎம்கே வருமானது டவுட் தான். 5 வருஷம் விஜய் கரெக்டான ஆட்சி கொடுத்தாருன்னா அடுத்த முறை மறுபடியும் டிவிகேவே வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் ஏடிஎம்கேன்னு ஒன்று இருக்குமானே சந்தேகமா இருக்கு. மாசம் 4000 ரூபாய் கொடுக்குறாரு. எச்ச உழுந்து எல்லாம் வயசுல ஓட்டு போட்டான். 4000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு யாரும் போடல. அதுக்கு முன்னாடி திமுக காரங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? எதுக்கு ஆசைப்பட்டு போட்டாங்க? சரி, அண்ணா திமுக தான் சரியான இடத்துல. திமுகவுக்கு போட்டா நல்லா நம்மளுக்கு செய்வாங்கன்னு போட்டாங்க. அவங்க செய்யல. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அதே காசை வாங்கிக்கிட்டு தானே தாவேக்கா போட்டுக்கிறாங்க. அண்ணா திமுக காசு வாங்கிட்டாங்க, திமுக காசு வாங்குறாங்க. ஏன் தாவேக்கா ஓட்டு போட்டாங்க? 1 லட்சம் கோடி கடன் வாங்கலாம்னு நினைச்சாங்க, முடியாத போச்சு. இதுக்குள்ளேயே 5 வருஷத்துக்குள்ள புடிங்கிட்டாங்களேன்ற ஆதங்கத்துல அவங்க அழுகுறாங்க. என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. கான்ஃபிடென்ட்டா இருங்க. தம்பி, ஃபெயில் ஆயிருக்க, நீ ஃபீல் பண்ணும்டா. அடுத்த தடவை பாஸ் பண்ணு. போ அடுத்த தடவை பாஸ் பண்ணலாம். போ. 6 மாசத்துல ஒரு மேயராவது பண்ணீங்கன்னா நான் ஒரு பக்கம் சொல்றேன். கதருங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு தான். ஒரு மேயராவது பண்ணீங்கன்னா நான் ஒரு பக்கம் சொல்றேன். உள்ளாட்சி அமைப்பு உடனே வந்து கலைச்சிட்டு ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் போறது பெட்டரா இருக்கும். அதுலயும் வந்து நீங்க அரசியல் பண்ணீங்க, ஒரு பக்கம் வந்து மீசி எடுத்துக்கிறான்னு சொல்லுங்க. அந்த மீசி இருக்கா இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. அதனால அதை பார்த்து போறோம். கையில பைக்கும் கரப்பாம்பூச்சி மீசி இருந்தா யாரு வேணா மிரட்டலாம்னு நினைக்காத. என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். நாங்கள் கொத்தடிமைகள் தான். திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா, ஏன் முன்னால இப்பெல்லாம் பேசாதனா நீ? ரவுட் என்னதுங்க? நீங்க பிரதரா பூமரா? பூமர் மாதிரி பேசுறீங்க. நான் மில்லனியல்யா? அடிக்குது பூமர் அடிக்குது. மில்லனியல்யா நானு?
சார் என்ன சார் மொக்க காமெடி போட்டுட்டு இருக்கா சார்? அவன் மொக்க காமெடி அடிக்கிறான், அதுக்கெல்லாம் வந்து நீ இவனை போட்டு அடிப்பியா? சார் இவன் காமெடி பண்றது காமெடியானே தெரியாம இப்ப சிரிக்கிறான் சார். நான் மட்டும் இல்லனா இங்க ஒவ்வொருத்தரும் உதயனா தம்பி தான். டேய் இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டுறது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன், ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுக்காதீங்கடா. உதயனா தம்பி நானா உருட்டு உதயண்ணா ஊரு புள்ள நான் உதயண்ணா தம்பி நான் உருட்டு உதயண்ணா தம்பி அப்படின்னு உருட்டிட்டு கிடக்கான். அப்புறம் நம்ம தலைவரை தப்பா நினைக்க போறாங்கண்ணே. நான் மட்டும் இல்லனா இங்க ஒவ்வொருத்தரும் உதயனா தம்பி தான். என்னது ஊரு புள்ள உதயண்ணா தம்பியா? ஐயோ தலைவர் மனத்தை வாங்கிட்டான், தலைவர் மனத்தை வாங்கிட்டான். கொய்யால நானும் அப்பத்துல இருந்து பாத்துறேன். இவனானா உருட்டு உதயனா தம்பிங்கிறான், இவனானா ஒரு படி மேல போய் தலைவர் அப்பாங்கிறான். என்ன நினைச்சிருக்கீங்க? மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க? நீங்களே உங்களை கலாச்சிக்கிட்டா அப்புறம் நாங்க எதுக்குடா? குடும்ப கட்சி, வாரிசு கட்சி. ஆமா, இந்தோ அடுத்து என் கலைஞரோட என் தாத்தா நின்னாரு, தலைவரோட என் அப்பா நின்னாரு, இன்னைக்கு உதயண்ணாவோட நின்னு போராட என் குடும்பத்துல இருந்து நான் வந்திருக்கேன், என் தங்கச்சி வந்திருக்கான், என் தம்பி வந்திருக்கான். இது மாதிரி எல்லாரும் வருவோம். ஏன்னா ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிற அவ்வளவு சீரியஸா பேசுறீங்க. இப்போ சொல்லுங்க, கொள்கை வாரிசு நம்ம, கொள்கை வாரிசுக்கான இயக்கம் நம்ம. சேப்பாக திருவல்லிக்கேணி தொகுதியுடைய செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவரை தமிழ்நாட்டின் தொல்லை வேணா நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. மக்கள் மீது ஓவர் கான்பிடண்டா இருந்துட்டோம். இவங்க வந்து மக்கள் மேல ஓவர் கான்பிடண்டா இல்ல, திமுக மேலதான் ஓவர் கான்பிடண்டா இருந்தாங்க. ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா ஓட்டு கேட்டோம். தெரு தெருவா போய் பிச்சை கேட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சொல்லி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துக்கிட்ட ஓட்டு கேட்க மறந்துட்டோம். அப்ப வேற யாருக்கிட்ட கேட்டாங்க? வீட்டுல இருக்கவங்க கிட்ட இவங்க ஓட்டு கேட்டாங்கன்னா வீட்டுல இருக்கவங்க செருப்பால அடிச்சு துரத்திட்டு இருப்பாங்க. உனக்கு ஓட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீ குடிப்பேடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நம்ம பசங்க கிட்ட நம்முடைய சாதனையை சொல்ல தவறிட்டோம். என்னத்த சொல்றது? எதையாவது சொல்லியா சார் ஒரு என்ன சொல்ல? ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? முதல்ல நம்ம வீட்டு பசங்களை அரசியல் படுத்தணும். முதல்ல உதயநிதி அரசியல் மேம்படுத்தணும். பன்னீர்செல்வம்னா ரீட்வீட்ல யாருன்னா போட்டிருந்தேன். பொறுப்பேற்று 25 நாள் ஆச்சு. உருப்படியா ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம அவரை பார்த்து கேட்கணும், 5 வருஷம் காலத்துல நீ என்னத்த பண்ணி கிழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கணும். மக்கள் ஏழை ஆகிட்டு இருந்தான், பணக்காரன் ஆகிட்டு இருந்தான், திமுக காரன் பணக்காரிட்டு இருந்தான். அதுதான் உண்மை. தம்பி ஃபெயில் ஆயிருக்க, நீ ஃபீல் பண்ணும்டா. அடுத்த தடவை பாஸ் பண்ணு போ, அடுத்த தடவை பாஸ் பண்ணலாம் போ. மகளிருக்கு விடியல் பயண திட்டம் முதல் கையெழுத்து போட்டார், முதல் நாளே கொண்டு வந்தாரு. அப்ப இருந்த நிலைமை என்ன உங்களுக்கு தெரியும்? கொரோனா 2வது நாள் லாக்டவுன், பெட்ரோல் விலைய 3 ரூபா 2 ரூபா குறைச்சோம். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காயா? லாக்டவுன் டைம்ல எங்கேயா பஸ் ஓடிச்சு? யார் வண்டி எடுத்துட்டு ஓடினா? அண்ணே என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? சாகப்புறம் தானே. 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன கூத்து நடந்ததுங்கிறதுலாம் நீங்க அத்தனை பேரும் தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க. எல்லாரும் பார்த்தோம். அதிமுகவோட திமுக என்னென்ன கூத்து நடந்துச்சு தமிழ்நாட்டு மக்களே பார்த்தோம். 4ஆம் தேதி இரவு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. 4ஆம் தேதி இரவு உதயசூரியனின் மறைவு. ஓட்டு போட்ட மக்களுக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் 2018க்கு முன்னாடியே யாருன்னு தெரியாது. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு சிஎம் சாருக்கு கோவம் வருது. நீங்க நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு ரீட்வீட் ஒன்று போட்டீங்களா, அதுதான் கவர்ச்சி. கூட பயந்துட்டு என்னமோ சொல்ல போறோம். இது 2021 விஜய் அவர்கள் ஜெயிச்சது எழுச்சி. தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, கரெக்டா இருந்தா புரட்டா, கரெக்டா. உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது, என்கிட்ட இருந்து உங்களை யாரால பிரிக்க முடியாது. அதுதான் பிரிச்சு வச்சுட்டாங்களே. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. 5 வருஷத்துக்கு பிரிச்சு வச்சுட்டாங்க. பிரிக்க முடியாது. தோத்துட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு பிரிக்க முடியாதுன்ட்டு வீட வாசனம் பார்த்தீங்களா? 4 மாவட்டம் எல்லா தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இந்த 4 மாவட்டத்து மட்டும் இவங்க வெற்றி வாய்ப்பு இருக்குல்ல, தமிழ்நாடு முழுக்க வெற்றி வாய்ப்பு இழந்துட்டாங்க.
இப்போ இதை எதுக்கு பெருமையா சொல்றாரு தெரியுமா? அதனால பிரிச்சு சொல்றாரு போல. ஆமா, இது எதுக்கு பெருமையா சொல்றாரு அடுத்த வீடியோ பாருங்களேன். இருந்தாலும் சேப்பாக்க திருவல்லிக்கேணியில மட்டும் நாம ஜெயிக்கிறோம்னா அதுக்கு காரணம் நான் கிடையாது. இருந்தாலும் சேப்பாக்க திருவல்லிக்கேணியில இவரை ஜெயிச்சுட்டாங்களாம். அதாவது 4 மாவட்டங்களை தோத்ததை அசிங்கப்படுத்திட்டு, கட்சியை அசிங்கப்படுத்திட்டு இவர் ஜெயிச்சதை பெருமைப்படுத்துறாருன்னா இவர் எவ்வளவு பெரியவ. ஏன்னா ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன்.